ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜுகுனு வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த ரங்கலி தோபான்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். உண்மையானவே இந்த வெப் சீரிஸ் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு வீட்டுக்குள்ள தாங்க காட்டுறாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு செம்ம அழகா டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம ஹீரோனி போட்டுக்கிற காஸ்டியூம் பார்த்தோன்னா செம்ம வெயிட்டாவே இருக்கும். இவங்கள பார்த்தா நல்லா படிச்சவங்க மாதிரி இருப்பாங்க. அதே போல அவங்களுடைய ஹீரோவும் அதே மாதிரி தாங்க இருப்பாரு. இப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ரொமான்டிக்கா நேரா அவர் பக்கத்துல வந்துட்டு, உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, உன்னோட அன்பை கலந்து அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல பால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அதுக்கும் அவளும் தாராளமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாளா. உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, செமையா மூடாயி அவளை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாருங்க. இந்த சீன் செம வெறியாவே எடுத்திருப்பாங்க. சும்மா அந்த அளவுக்கு அவளை அங்க நிக்க வச்சு பண்ற மேட்டர் சீன்ஸ் எல்லாமே ஹாட்டாவே இருக்குங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா. இப்ப ஆரம்பிச்சது என்னமோ இவரு தாங்க, ஆனா முடிக்கிறது நம்ம ஹீரோனி தான். அவரை கொண்டு போய் செவுத்து பக்கமா நிக்க வச்சு அவரோட துணியெல்லாம் கழட்டிட்டு அவருக்கு பிபி விடுற சீன்ஸ் எல்லாமே வெறியாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை தூக்கி ஜன்னல்ல உட்கார வச்சு அந்த இடம் பண்ற சீன்ஸும் ஹாட்டாவே இருக்குங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு குறையாம இருக்கும். அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் நல்லா வெறியா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்பதான் தெரியுது இவங்க ரெண்டு பேரும் கனவுல மேட்டர் பண்ணிருக்காங்க போல. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த சீன் எல்லாம் வெறியா எடுத்திருப்பாங்க. சோ மஸ்ட் வாட்ச், மிஸ் பண்ணாம பாருங்க. இப்ப இவங்க மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்களா. முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோவும் ஹீரோனி துணி அயன் பண்ற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில அந்த துணி மூட்டை தூக்கிட்டு வரும்போது இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு பிரபா, நீ என்ன பண்றனா, நம்ம சர்மா வீட்டுல போயிட்டு துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துரு, நான் போயிட்டு சிங்கோட வீட்டுல இருக்கிற துணி எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் போகும்போது இப்ப நம்ம ஹீரோனியை தாங்க காட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்மாவோட வீட்டுக்கு போறாங்க. இப்படி இந்த சீனை கட் பண்ணா இப்ப அந்த சர்மாவோட வீட்டுல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா சர்மாவோட வைஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, டைனிங் ஹால்ல இருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இப்ப பின்னாடி வந்து சர்மா என்ன பண்ணுவாருன்னா, அவளை செம்மையாவே கட்டி பிடிக்கிறாங்க. இப்படியே கட்டி பிடிக்கும் போது சர்மாவோட பொண்டாட்டிக்கு செம்ம மூடாயிடுமா. அதுக்கப்புறம் சர்மா என்ன பண்ணுவாருன்னா, அவளை சும்மா செம்மையாவே கிஸ் பண்ணிட்டு இருப்பாருங்க. இப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப வெளியில நம்ம ஹீரோனி தாங்க காட்டுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கையில அந்த துணி மூட்டையை எடுத்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வரும்போது வீடு பூட்டி இருக்குமா. என்ன வீடு பூட்டி இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கதவுல காதை வச்சு கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது உள்ள இருந்து பயங்கரமா முத்தம் சவுண்ட் வருமா. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, உள்ள எதுவும் நடக்குதுன்னு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே ஜன்னல் ஓரமா போய் எட்டி பார்த்தா உள்ள சர்மா என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட மனைவியை தூக்கி மடியில உட்கார வச்சு அவளோட துணியெல்லாம் கழட்டிட்டு செம்மையாவே மேட்டர் பண்ணுவாருங்க. இப்படியே மேட்டர் பண்றத பார்த்த உடனே நம்ம ஹீரோனிக்கு செம்ம மூடாயிட்டு அதே இடத்துல அவங்க வச்சிருந்த அந்த துணி மூட்டையை கீழே போட்டுட்டு இப்ப அவங்க தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. அந்த அளவுக்கு தன்னோட மேல அழக போட்டு கசக்கிட்டு கீழே கை விட்டுனோன்றதெல்லாம் வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே சுயன்பம் பண்ணும்போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா செகண்ட் எபிசோடும் பாத்திரலாம். இப்ப உள்ள பார்த்தனா சர்மா நல்லா வேற லெவல்ல பண்ண இப்ப இங்க வெளியில பார்த்தனா நம்ம ஹீரோனி சும்மா இல்லங்க, சும்மா வேற லெவல்ல அவங்களே செஞ்சுட்டு இருப்பாங்களா. இப்ப ஒரு கட்டத்துல சர்மாவுக்கு முடிஞ்சிருங்க. முடிஞ்ச உடனே இங்க நம்ம ஹீரோனி பார்த்தனா டப்புனா அவனுக்கு முடிஞ்சதால இவங்க பாதியில நிப்பாட்டிடுவாங்களா. சே, நல்ல டைம்ல பார்த்து அவனுக்கு மணி அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா வாசலுக்கு வராங்க. வந்து பார்த்தனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ நின்னுட்டு இருப்பாருங்க. இப்ப சர்மாவோட பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கொடுத்த துணியை வாங்கிட்டு உள்ள போறாங்க. இப்படி உள்ள போகும்போது இப்ப சர்மா என்ன பண்ணுவாருன்னா, அங்க நின்னுட்டு இருப்பாரா. அவர் அங்க நிக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே சர்மா யதார்த்தமா அப்படி திரும்பும் போது நம்ம ஹீரோனி பாக்குறத அவரும் பாத்துருவாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி லைட்டா வைக்கப்படுவாங்களா. இப்ப சர்மாவும் சும்மா இல்லங்க, அவளை ஒரு மாதிரியா வச்ச கண் வாங்காம பாத்துட்டே இருக்கும் போது இப்ப பக்கத்துல இருந்த நம்ம ஹீரோ பார்த்தனா ரொம்ப அப்பாவியா நின்னு அங்க நடக்கிறத வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோனி அந்த சர்மா பாத்துட்டு இருக்கும் போது இப்ப அங்க வந்த நம்ம சர்மாவோட பொண்டாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவ கையில துணிகள்லாம் கொடுக்கும் போது இவ என்ன பண்ணுவானா, அதை வாங்கிட்டு மறுபடியும் சர்மாவை பார்த்துட்டு இருப்பாளா. உடனே இப்ப அவ என்ன கேட்பானா, இவ்வளவுதான் துணி இருக்கு, ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம், சரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அந்த துணி வாங்கிட்டு கிளம்புறாங்க. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. இப்ப அங்க பார்த்தோம்னா நம்ம ஹீரோனி அந்த சர்மாவே நினைச்சுக்கிட்டு ஒரு மூடோட அப்படி நடந்து வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ நிப்பாரா. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் பின்பக்கமா போயிட்டு கட்டி பிடிக்கும் போது இப்ப இவ எதுக்கு கட்டி பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு இவருக்கு நல்லாவே தெரியுங்க. உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கொஞ்சம் விடு, எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் முடியாது, இந்தாங்க இந்த துணி போட்டுங்க, இன்னைக்கு நீங்க பாஸாவும் நான் உங்களுடைய எம்ப்ளாயா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் தான் சொல்றேன் இல்லையா, இன்னைக்கு எனக்கு மூடு இல்ல, அது மட்டும் இல்லாத நிறைய துணி இருக்கு, அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் புழிஞ்சு எல்லாத்தையும் காய வைக்கணும், என்னை விடு அப்படி சொல்லும் போது இப்ப அவ என்ன பண்ணுவானா, செம டென்ஷன் ஆயிடாங்க. டென்ஷனா நான் என்ன பண்ணுவானா, கையில இருந்த துணியை தூக்கி போட்டுட்டு, நீ எப்ப பார்த்தாலும் இந்த துணியில இருக்க தண்ணியை புழிஞ்சிட்டு இருந்தனா எனக்கு தான் என்னோட தண்ணி நீ புழிஞ்சு எடுக்க போற, உனக்கு இது ஒரு வேலையா போச்சா அப்படி சொல்லிட்டு அவரை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இவ என்ன பண்ணுவானா அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. இவ இப்படி பேசினதை
கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. அவர் செம்ம கோவத்துல இருப்பாரு. இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப நைட் டைம்ல தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோனை தாங்க காட்டுறாங்க. அவங்க பார்த்தனா செம்ம மூடாவே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த சர்மா மேட்டர் பண்றத பாத்துருப்பாங்க இல்லையா. பத்தாதுக்கு தன்னுடைய கணவரை வேற கூட்டிருப்பாங்க. அவரும் வராததால இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருந்தவங்க இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சர்மா வீட்டுல அவரோட ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா. சோ அவருடைய சட்டையை எடுத்து அந்த பெட்டு மேல போட்டுட்டு அதுக்கப்புறம் பேண்ட் எடுத்து அதுக்கு கீழே கரெக்டா வச்சுட்டு இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சட்டையோட பக்கத்துல படுத்துப்பாங்க. படுத்துக்கிட்டு அவருடைய பட்டன் அவுக்குற மாதிரி இந்த சட்டையோட ஒவ்வொரு பட்டனா அவுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படியே அந்த சர்மா வீட்டுல பண்ணதை நினைச்சுக்கிட்டே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பட்டனா கழட்டி கழட்டி அப்படியே இவங்களும் செம மூட் ஆயிட்டே இருப்பாங்க. இப்படியே மூட் ஆயிட்டே இருக்கும்போது இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க படுத்துட்டு அவங்களே தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு 8 நிமிஷத்துக்கு மேல இருக்குங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி என்ன பண்ணுவானா அந்த சட்டையும் பேண்டையும் வச்சு நல்லா சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு அவருடைய பாக்கெட்ல பார்த்தனா அவங்களுடைய வீட்டு சாவி இருக்குங்க. அதை பார்த்த உடனே அவ கொஞ்சம் கிரிமினலா யோசிக்கிறா. சரி ஓகே சொல்லிட்டு இப்ப அந்த சாவி எடுத்துட்டு இவ என்ன பண்ணுனா நேரா ஷர்மாவோட வீட்டுக்கே போயிடுறா. அங்க யாருமே இல்லாததால இவ என்ன பண்ணுனா நேரா ஷர்மாவோட பெட்ரூம்குள்ள போயிட்டு அங்க பார்த்தனா அவர் கழட்டி போட்ட ஜட்டி ஒண்ணு இருக்குங்க. அதை பார்த்த உடனே மூடானவ அதை எடுத்து நல்லா மூந்து பார்த்துட்டு இப்ப அந்த பெட்ல படுத்துட்டு அவளே தனக்கு தானே சுயன்பம் பண்ண ஆரம்பிப்பா. இப்படியே நல்லா சுயன்பம் பண்ணிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தனா யாரோ வர சவுண்டு கேக்குங்க. உடனே இவ என்ன பண்ணனா பயந்து போயிட்டு கட்டில் கடியில போய் படுத்துப்பா. அங்க பார்த்தனா நம்ம ஷர்மாவும் அவங்க பொண்டாட்டி அங்க வந்துருவாங்க. நம்ம ஹீரோனி கீழே பயந்துட்டு படுத்திருப்பாங்களா. இப்ப ஷர்மா என்ன சொல்லுவாருன்னா இங்க பாரு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவங்க வைஃப் என்ன சொல்லுவாங்கன்னா ஏங்க இப்பதாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தீங்க அதுக்குள்ள பசிக்குதுன்னு சொல்றீங்க அப்படின்னு இவ கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா அதுவா எனக்கு இப்ப வயிறு பசிக்கல என்னோட பசியே வேற அப்படி சொல்லிட்டு அவளோட மேலழகு இவர் பார்க்கும்போது இப்ப அவ என்ன கேட்பானா ஓ உங்களுக்கு இந்த பசி எடுக்குதா அப்படி சொல்லிட்டு அவரை கிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். இவங்க 2 பேரும் திரும்பவும் மேட்டர் பண்றது அந்த கட்டில் அவளை வச்சு பண்ணும்போது கீழே பார்த்தனா நம்ம ஹீரோனி பயந்து பயந்து அவ படுத்துட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ண இப்ப இவ என்ன பண்ணனா அப்படியே சைட்ல வந்து பார்க்கும்போது அவங்க வெறியா பண்றதை பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப இவ என்ன பண்ணுவானா அவங்கள தொந்தரவு பண்ணாம அப்படியே முட்டி போட்டுட்டு அப்படியே வெளியே போயிடுவாங்க. இவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஷர்மாவும் அவங்க பொண்டாட்டி சேர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல செம்ம ஆட்டாவே பண்ணுவாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம ஹீரோ நல்லா செண்டெல்லாம் அடிச்சுட்டு என்ன சொல்லுவாருன்னா நேத்து அவ மூடு சரியில்லாம இருந்தா இன்னைக்கு அவளை மூடு ஏத்த வேண்டித்தான் அப்படி சொல்லிட்டு அவர் ரொமான்டிக்கா ரெடி ஆகி நிக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு கதவு ஓபன் பண்ணிட்டு நம்ம ஹீரோனி வராங்க. வந்த உடனே இவர் நல்லா ரொமான்ஸா பார்க்கும்போது அவளை பார்த்தனா ஒரு மாதிரியா பார்த்துட்டே வருவாளா. உடனே இவர் என்ன பண்ணுவார்னா அவ பக்கத்துல போகும்போது அவ என்ன பண்ணா ரொமான்டிக்கா வந்தவ டப்புன்னு பார்த்தானா பெட்ல போய் படுத்துப்பாங்க. உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல என்ன அவ இப்படி போய் படுத்துக்கிட்டா அப்படி சொல்லிட்டு இப்ப அவ பக்கத்துல போய் படுத்துட்டு அவளை கிஸ் பண்ணும்போது அவ டென்ஷன் ஆகுறாங்க. அப்படி டென்ஷன் ஆகும்போது இவர் என்ன கேட்பாருன்னா ஏன் என்னாச்சு இவ்வளவு மூட் ஆஃப்ல இருக்க சரி விடு நான் உன்னை மூட ஏத்துறேன் அப்படி சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணி திரும்ப மூட ஏத்தும் போது டப்புன்னு அவ என்ன பண்ணுனா எழுந்து உட்காந்துருவாங்க. உடனே ஏன் இப்படி இருக்க என்ன ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா எனக்கு மேட்டர் பண்ணணும் தான் ஆனா எனக்கு இங்க பண்ணக்கூடாது அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா சரி ஓகே நீ எங்க விருப்பப்படுறியோ அங்கே பண்ணலாம் அப்படி சொல்லிடுறாரா. உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா இடுப்புல இருந்த அந்த நம்ம ஷர்மாவோட வீட்டு சாவி எடுக்கிறாங்க. அதை பார்த்த உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஷர்மாவோட வீட்டுல தாங்க கட்டுறாங்க. அங்க பார்த்தனா இவங்க 2 பேரும் உள்ள போயிடுவாங்களா. உள்ள போன உடனே இவர் என்ன கேட்பாருன்னா ஐயோ இது ஷர்மாவோட வீடாச்சே இங்கேயா வந்தோம் அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோனி என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய வெறிக்கு இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும் சோ நம்ம இங்க ஆரம்பிப்போம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து இங்க பண்ற மேட்டர் சென்ஸ் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே அவன் புருஷன் கூட மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது அப்பதாங்க தெரியுது அவ ஏன் இங்க கூப்பிட்டு வந்தானு. இந்த கட்டில அந்த ஷர்மா விடுது இல்லையா சோ அந்த ஷர்மா கூட மேட்டர் பண்றதா நினைச்சிட்டு அவருடைய வீட்டுக்காரர் கூட சேர்ந்து மேட்டர் பண்ணிட்டு இருப்பா. இந்த சீன் செம்ம ஆட்டாவே இருக்குங்க. அந்த ஷர்மாவும் வீட்டுக்காரனும் சேர்ந்து மாத்தி மாத்தி காட்டும் போது வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம 4வது எபிசோடு பார்த்து தரலாம். இப்ப இந்த 4வது எபிசோட்ல பார்த்தனா நம்ம ஷர்மா வந்துட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துல குமார்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு என்னோட வீட்டு சாவி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருடா சரி வீட்டு சாவி என்கிட்ட தான் கொடுத்தியே அப்புறம் அந்த துணி அயன் பண்ணாலே அவள்கிட்ட ஒரு சாவி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன அவகிட்ட நான் சாவி கொடுத்தனா அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆமா அவங்களும் அவங்க வீட்டுக்காரனும் இப்பதான் வந்தாங்க. வந்துட்டு கதவு திறந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் தங்கி இருந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே யோசிப்பாங்க என்னது 4 மணி நேரம் அது என் வீட்டுல என் பெட்ரூம் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோ இருப்பான் இல்லையா அவங்க வீட்டுக்கு இந்த ஷர்மா செம்ம கோவத்துல போவாங்க. போனவன் என்ன பண்ணோம்னா அங்க இருக்கிற சாவியை பார்த்துட்டு இன்னும் டென்ஷன் ஆயிட்டு நம்ம ஹீரோடைய காலரை பிடிச்சிட்டு திட்ட ஆரம்பிப்பா. உனக்கு எவ்வளவு தைரியமா இருந்திருந்தா என்னோட வீட்டுக்கு வந்து அது என் கட்டில உன் பொண்டாட்டியை வச்சு மேட்டர் பண்ணிருப்ப. இதுக்கப்புறம் உன்னையும் உன் பொண்டாட்டி என் வீட்டு பக்கம் பாத்தீங்கன்னா 2 பேர்த்தையும் அடிச்சே கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சத்தம் போட்டுட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அவன் போறத நம்ம ஹீரோனையும் பார்ப்பாங்க. பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேரா அவர் வீட்டுக்கார்ட்ட
வந்து ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு பயங்கரமா கத்துவாரு. சீ வாய மூடு, உன்னுடைய கேவலமான அல்பமான ஆசையால தான் இப்ப என்கிட்ட இருந்த ஒரு கஸ்டமரும் போயிட்டாரு. அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எனக்கு கரெக்டா பேமெண்ட் வந்துரும் அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோனி ஒரு மாதிரியா யோசிப்பாங்க. யோசிச்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க கவலையே படாதீங்க, அவர் எப்படி போனாரோ அதே போல நம்ம கிட்ட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி ஒரு வில்லத்தனமா பார்க்கும் போது இப்ப இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த ஷர்மாவை பார்த்தனா வீட்டுல ஒரு வேலைக்காரன் கெட்டப் போட்டுட்டு கையில பார்த்தனா ஒரு ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க. வந்துட்டு மேடம் உங்களுக்காக நான் ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் குடிங்க அப்படி சொல்லும் போது அங்க யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தனா நம்ம ஹீரோனி தாங்க. நம்மளுக்கு ஷாக்காவே இருக்கும். உடனே இப்ப இவ என்ன பண்ணோம்னா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு எனக்கு இந்த ஜூஸ் வேணாம், எனக்கு ஓன் ஜூஸ் தான் வேணும் அப்படி சொன்ன உடனே இப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா கிட்ட வந்து அவளுக்கு தம்பி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் பண்ற மேட்டர் சென்ஸ் இருக்கு இல்லையா, சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மரண மாசம் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோனி அவருடைய மடியில படுத்துட்டு இருக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்லுவாருன்னா, இங்க பாரு நீ என்னோட வீடியோ எடுத்து வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றதுல எனக்கு கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, ஏன் தெரியுமா, ஏன்னா நீ எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது தாங்க பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுவானா அவன் மனைவி இல்லாதப்ப வீட்டுல வேற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படியே மேட்டர் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப வெளியில பார்த்தனா நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மொபைல்ல அங்க நடக்கிறதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க நல்லா மேட்டர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடிச்சவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது உன் பொண்டாட்டி கிட்ட காட்டுறேன், அதுக்கப்புறம் என்ன நடக்குது நீனே பாரு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப பிரசன்ட்ல தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனே அவர் மடியில படுத்துட்டு இருக்கும் போது இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு உண்மையை சொல்லவா, என் பொண்டாட்டி சரி என் கேர்ள் ஃப்ரெண்டும் சரி எனக்கு இந்த அளவுக்கு ஒரு திருப்தி கொடுத்ததே கிடையாது, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், நீ எப்பவுமே என் கூட இரு அப்படின்னு சொல்லும் போது இந்த வெப் சீரிஸை முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல இதனோட அடுத்த வீடியோ வந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்தலாம். இத்துடன் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.